இன்றைக்கி இந்த எஸ்விடிடியில் ஸ்ரீனிவாசனுடைய மயிலாப்பூருடைய சன்னதியினுடைய 100வது வருஷ சதமான மகோத்சவத்தை ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் பூர்த்தியாகவே வருஷாந்திர பண்டிகையாக கொண்டாடுற காலத்தில் வித்வத் சபை ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் மகனியர்களும் அவளுடைய விஷயங்களை பகிர்ந்துண்டு அதை பிரகாசப்படுத்தி ஒவ்வொரு கால விஷயத்துலையும் ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு டாபிக் எடுத்து அதையே பல பேர் சொல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு ரசத்தை கொடுத்து அந்த ரசத்துக்கு உண்டான விஷயங்களை கொடுத்து அது எல்லாரும் அனுபவிக்கணும்ட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ண இந்த விஷயங்கள் இந்த சதஸுக்கு அடியேனும் வந்து கலந்துக்கிறது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இது வேதாந்த தேசிக தேவஸ்தானத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் இவ்வளோ பேர் இருக்கான்றதாக அவள் எல்லாரையும் கொண்டு வந்து அது எல்லாரும் அனுபவிக்கும்படியாக கூடியிருந்து குளிர்ந்த எல்லோற்றதான ரீதியில் ரொம்ப ஆச்சரியமாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. பகவத் விஷயம்ன்றது சேர்ந்து அனுபவிக்கணும், ஏகஸ்வாதுன புஞ்சிதான்றதாக சொல்லும்படியாக இருக்கிறதுனால அது எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கும்படியாக அடுத்த வருஷமும் அதே மாதிரி பிரதி வருஷம் இந்த மாதிரியாக ஏற்பாடு பண்ணணும். அது பெருமாள் சுவாமி தேசியம் தான் நடத்திக்கணுன்றதாக பிரார்த்திக்கிறேன். நியாய சித்தாந்தனம், நியாய பரிசுத்தி, தத்துவமுக்தா கலாபம், அதிகரண சாராவளி, விரோத பரிகாரம், சேஸ்வர மீமாம்சை, இப்படியாக பல தேசிகன் அருளி செய்ததான கிரந்தங்களிலிருந்து பற்பல விஷயங்களை இங்கே உபாதானம் செய்தனர். இதில் ஸ்ரோதாக்களும் மிகப்பெரிய மகனியர்களே. அவற்றை கேட்கக்கூடியதான பாக்கியம் இந்த அடியோங்கள் போல் இருக்கக்கூடிய சிறுமதி படைத்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய செவிக்கு விருந்தாக அமைந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் எடுத்துரைத்த அந்த பாங்கு நாம் அவர்களுக்கு தலையல்லால் கைமோறினோமே. 1924 வருஷம் பெருமாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதனுடைய 100வது வருஷமானது இந்த வருஷம் தேவஸ்தானத்தில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதில் பல விஷயங்களை தேசியுடைய உள்ளார்த்த விசேஷ கிரந்தங்களில் உள்ள விசேஷார்த்தங்களை வித்வான்கள் மூலம் கேட்டு அடியேனும் ஒரு மாணவனாக இருந்து இதை கேட்டு தெளிவுற்றேன். வெவ்வேறு சம்பிரதாயங்களில் சமீப காலங்களில் அவள் தன்னுடைய சம்பிரதாய கிரந்தங்களை போஷிக்கிறதுக்காக விதவிதமான பிரயத்னங்களை பட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த கிரமத்தில் நம்முடைய தேசிக சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இவ்வளவு அழகாக தேசிகனுடைய எல்லா கிரந்தங்களையும் பாஷ்யக்காரருடைய கிரந்தங்களையும் அதனுடைய வியாக்கியானங்களோடு சேர்த்து அற்புதமான அதன் சம்பந்தப்பட்ட வித்வத் சபையானது ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப சிரமசாத்தியமான காரியம். வஸ்துதா சமீபத்தில் இந்த மாதிரி சபைகள் நடக்கலை அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு முதல் பிரயத்னம். ஆனால் இது தவிர இதில் நல்லா டீப்பாக நிறைய காரியங்கள் நடத்த வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி சபைகளால் தான் பண்ண முடியும். அடியனை இதில் கூப்பிட்டது பற்றியும் அடியன் ரொம்ப சந்தோஷமாகவும் கண்ணியத்தையும் அனுபவிக்கிறேன்.